வல்லவன். குரலற்றவர்களின் குரலாக அமைச்சர் மதிப்பிற்குரிய மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். உண்மையுமே பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு அரசினுடைய வரவு செலவு எவ்வளவு என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை ஒரு உந்து சக்தியா இருக்குங்கிறத நம்ம வரவேற்கும். உண்மையிலே பாராட்டுக்குரியது. அவர் அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் சுமை என்பது 13,18,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் சுமையாக இருக்கு. அதற்கு வட்டி மட்டும் 67,000 கோடி ரூபாய் வட்டியா செலுத்திக்கிட்டு வரோம். அப்படிங்கிற செய்தியை சொன்னதற்கு பிறகு ஆண்டொன்றுக்கு அரசிற்கு இழப்பு, அதாவது வருவாய் இழப்பு எவ்வளவு ஏற்படுதுன்னா 78,324 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற செய்தியவும் பதிவு செய்தார். அதுல பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில பார்த்தோம்னா 2,47,130 கோடி ரூபாய் கடன்ல இருக்குது இப்போ வரைக்கும். அப்போ அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, அந்த போக்குவரத்து துறையில 72,667 கோடி ரூபாய் இழப்ப சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாரு. அது எப்படின்னா, 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த பயணத்துல அரசுக்கு 25 ரூபாய் 97 காசுகள் வருவாயா வருது. அதற்கு செலவு என்பது அந்த 1 கிலோமீட்டருக்கு 78 ரூபாய் 81 காசுகளாக செலவு வருது. அப்போ எவ்வளவு பற்றாக்குறை வருதுன்னு பாருங்க. அப்ப இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய அந்த அரசினுடைய மூலதனம் இருக்கு இல்லையா, அந்த மூலதனத்தை விட கடன் சுமை 2 மடங்கு வீரியமா உயருது அப்படிங்கிற அந்த செய்தியவும் பதிவு செஞ்சிருக்காரு. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்குமான கடன் சுமை என்பது 1,28,934 ரூபாய் கடன் இருக்கு, ஒவ்வொரு குடிமகன் தலையிலே இருக்குது அப்படிங்கிற செய்தியவும் அதுல ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றாரு. இதுல இந்த வருவாய் இழப்புக்கான காரணம் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அரசினுடைய அந்த சொத்து வரி வருவாய் என்பது இல்ல அப்படிங்கிற செய்திய சொல்றாரு. அது மூலியமா என்னன்னா, அடுத்த இந்த சொத்து வரி, இந்த வீட்டு மனை, இந்த பத்திரப்பதிவு இதுகள் எல்லாமே வரியை உயர்த்த போறாங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்காப்ல. இப்ப இதுல நம்ம என்ன கேட்கணும்னா, தனிநபர் நான் ஏன் கடன்காரனான, என்னை கடன்காரனா ஆக்கியது யாரு? நான் இருக்கேன், நான் ஏன் 1,28,934 ரூபாய் அரசுக்கு நான் கடனா கொடுக்கணும்? தேவை என்ன இருக்கு? நான் கேட்டேனா? தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி மக்களுக்கு இலவச திட்டங்களை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த மக்கள் மீதும் வரிச்சுமை ஏற்றுவது, அப்புறம் ஒட்டுமொத்த மக்கள் மீதும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 1,28,934 ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த கடன் சுமை வருவதற்கு யார் காரணம்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான் காரணம். அதனுடைய மைய கரு என்னன்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானா, இந்த ஜெயலலிதா, கருணாநிதி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் கடன் சுமை அதிகமா இருக்கும். அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, கடனை வாங்கி முதலீடு செய்தது கிடையாது, கடனை வாங்கி இலவச திட்டங்களுக்கு செலவழிக்கிறது. அப்போ இந்த இலவச திட்டத்தின் மூலியமாகத்தான் நாடு அகல பாதாளத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக வெற்றி கழக அரசு தமிழக மக்களுக்கு சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க ஏற்கனவே தேர்தல் காலகட்டத்தில் இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, மகளிருக்கு தமிழகம் முழுமைக்கும் எந்த பேருந்துனாலும் நீங்க பயணம் செய்யலாம் இலவசமா அப்படிங்கிற வாக்குறுதியை நாங்க கொடுத்துருக்கோம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம்னு சொல்லி ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் நாங்க வீட்டுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டோம். அது போக மகளிருக்கான உரிமை தொகை ஏற்கனவே இருந்த டிஎம்கே அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் 2,500 தருவதாக நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அடுத்து மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் இருக்கு இல்லையா, அந்த தடை காலத்துல அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய 8,000 ரூபாயை 20,000 ரூபாயாக கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கோம்.
பட்டதாரிகளுக்கு அரசு இப்போது கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை 4000 ரூபாயா உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். இது போக தாய்மாமன் சீருக்கு மோதிரம், அப்புறம் பெண்களுக்கு திருமணத்துக்கு தங்கம், பட்டு சேலை, இப்படி எண்ணற்ற இலவச திட்டங்களை வந்து கொடுத்துருக்கு. அதுல குறிப்பா விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கவங்களுக்கு வந்து முழு 100% பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு 50 விழுக்காடு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைய அறிவிச்சிருக்கோம். அப்ப அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப எங்களால முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஒருவேளை கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இந்த மகளிருக்கான உரிமை தொகை, இந்த மாதிரியான இலவச திட்டங்கள்லாம் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தினாங்க. சரி, 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நீங்களே நடைமுறைப்படுத்தின்னு வச்சுக்கிடுவோங்க. இப்ப இதுவரைக்கும் கொடுத்த அந்த இலவச திட்டங்கள் அத்தனைக்கும் அரசு வந்து கடன் வாங்கி தான் கொடுத்துச்சு. இப்ப நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? கால அவகாசம் 2 வருஷம்ல 3 வருஷம்ல 4 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் கடன் வாங்காமல் நிதி பெருக்கத்தை உருவாக்கி அது இருக்கக்கூடிய உதிரி பணங்களை வைத்து நாங்க அறிவிச்ச இலவச திட்டங்களை கொடுப்போம் என்று சொல்ல வரீங்களா? இல்ல இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனால இனி நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, திமுகவை போல நாங்களும் ஒரு கேடுகட்ட அரசியலை இந்த மண்ணில் விதைத்து என் மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்கினை அறுவடை செய்து 3 ஆண்டுகள் கழித்து இந்த இலவச திட்டங்களை அத்தனையும் நடைமுறைப்படுத்தி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வருவதற்கு இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அடுத்த முறை ஆட்சி கட்டிலே அமர்வதற்கான சூழ்ச்சியை செய்வீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. உண்மையுமே தமிழ்நாட்டில் தூய சக்தி, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதை போல தூய சக்தி ஒன்று உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் தூய சக்தி. ஏன்னு பார்த்தா அவர்கள் மட்டும்தான் கடந்து வந்த தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் காலகட்டங்களில் எந்த இடத்திலும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மாணவர்களுக்கோ எது ஒன்றும் இலவசமாக நான் கொடுப்பேன் என்று அறிக்கை விட்டது இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் சொன்னது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக தரமான கல்வியை கொடுப்போம், தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துவோம், தரமான தூய குடிநீர் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட ஆவணம் செய்வோம். இந்த 3 தவிர எங்களுடைய ஆட்சி காலத்தில் இலவசம் என்ற ஒன்று இருக்காது அப்படிங்கிற இடத்துல சொல்லி அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு முந்தைய அரசுகள் கடன்களை வாங்கி என் மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து அவர்களுக்கு வரிகளை ஏற்றி அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே சுரண்டி இருக்கு. அதனால நாங்க அந்த அரசு அந்த ஆட்சி முறையை நாங்க வெறுக்கோம், அதில் இருந்து மாற்றா என் மக்களுக்கு நல்ல தூய அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கனவு திட்டம் வைத்திருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பரவாயில்லை. இந்த மண்ணில் நாங்கள் என் மக்களை ஏமாற்ற மாட்டோம். வெத்து அரசியலை நாங்கள் செய்வதற்கு, வெற்று அறிக்கைகளை விடுவதற்கு, கவர்ச்சிகரமான அறிக்கையை விடுவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இல்லை என்று இந்த மண்ணில் சொன்ன ஒரே கட்சி, ஒரே தலைவன் நாம் தமிழர் கட்சி. அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான்.